Hey guys, welcome to FEC's another video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா MCUவோட லோக்கி எபிசோட் 1 பற்றி தான் பேச போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈஸ்டர் எக்ஸ் இருக்குது, என்னென்ன nuances இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். MCUவில் லோக்கி சீரிஸ் வந்து ஃபேஸ் 4ல் 3வது வெப் சீரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து WandaVision, ஃபாலோடு பை ஃபால்கன் அண்ட் த வின்டர் சோல்ஜர். 3வது தான் லோக்கி. இந்த லோக்கி சீரிஸ்க்கு தான் நான் உண்மையிலேயே ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அஃப்கோர்ஸ் டாம் ஹிடில்ஸ்டன். இன்ஃபினிட்டி வாரில் தானோஸ் அவனை சாகடிக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் தானோஸ் வந்து நோ ரிசரக்ஷன் திஸ் டைம் வேற சொல்லியிருந்தான். அதுலேயே தெரிஞ்சிருச்சு அவன் திரும்ப வர போகிறது இல்லைன்னு. பட் என் கேமில் அவெஞ்சர்ஸ் பண்ண ஒரு காரியத்தால் நமக்கு இப்போ லோக்கி சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. எஸ், அவெஞ்சர்ஸ் மட்டும் ஹல்க்குக்கு இடம் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு லோக்கி சீரிஸே கிடைச்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு அவெஞ்சர்ஸ், தேங்க்ஸ் டு ஹல்க், உங்களுக்கு நாங்கள் பெரிய அளவில் நன்றி கடன் பட்டிருக்கோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே, எபிசோட் ஆரம்பித்த உடனே என் கேமில் நடக்கிற ஈவெண்ட்ஸை தான் காட்டுறாங்க. அதாவது இவங்க டைம் வைஸ்ட் பண்ணி 2012 அவெஞ்சர்ஸ் ஈவெண்ட்ஸ்க்கு போகும்போது எப்படி அங்கே இருந்து லோக்கி தப்பிச்சான்றதை தான் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சம் எக்ஸ்ட்ரா ஷாட்ஸும் காட்டுறாங்க. லோக்கியை வந்து லிஃப்ட்டுக்குள்ளே க்ளோஸ் அப் ஷாட்ஸ் 1-2 காட்டினாங்க. அந்த இடத்துல இருந்து லோக்கி டெசராக்டில் வச்சு எஸ்கேப் ஆகிறான். கட் பண்ணால் மார்வல் ஸ்டுடியோஸ் லோகோ காட்டுறாங்க. அதுவும் பச்சை கலரில் காட்டுறாங்க. எஸ், இது லோக்கியோட ஐகானிக் கலர். அடுத்த ஷாட்டில் வந்து கோபி டெசர்ட்டை காட்டுறாங்க. அதாவது மங்கோலியா நாட்டில் இருக்கிற கோபி டெசர்ட்டில் அங்கே தான் லோக்கி வந்து விழுறான். இது அப்படியே அயன்மேன் 1 படத்தில் வந்து டோனி ஸ்டார்க் வந்து பாலைவனத்தில் விழுந்த மாதிரி தான் இருக்குது. மேபி அதோட ஹோமாஜா இருக்கலாம். திடீர்னு அந்த நாட்டில் இருக்கிற லோக்கல்ஸ் வந்து இவனை அப்ரோச் பண்ணி வந்து பேசுகிறாங்க. இவன் திடீர்னு பக்கத்தில் இருக்கிற கல்லு மேலே ஏறி நின்று அவங்க கிட்ட பேசுகிறான். இவன் ஸ்டில் அந்த அவெஞ்சர்ஸ் 2012 லோக்கியா தான் இருக்கான். இன்னமும் அந்த வில்லேனியஸ் லோக்கியா தான் இருக்கிறான். எல்லாரையும் ரூல் பண்ணணும்னு அந்த மோட்டிவ்ல தான் சுற்றிட்டு இருக்கான். தேனோஸோட அப்ரெண்டிஸாக தான் சுற்றிட்டு இருக்கான். அதே லோக்கி தான். அதனால தான் உடனே கல்லு மேலே ஏறிட்டான். அப்போதான் மேலே இருந்து ஆட்சி செய்ய முடியும். அதே மைண்ட் செட்டு தான் நம்ம காட் ஆஃப் மிஸ்chiefக்கு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அங்க இருந்து சில பேர் வராங்க. அவங்க தான் மினிட் மேன்ஸ். நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க. இந்த மொத்த ஸ்டோரியும் வந்து டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டியை சுற்றி தான் நடக்குது. ஸோ அவங்களோட கைண்ட் ஆஃப் சோல்ஜர்ஸ் எங்கெங்கெல்லாம் டைம் டிராவல் நடக்குதோ அங்கங்கெல்லாம் இவங்க போயிட்டு சரி செய்வாங்க. அதுதான் இந்த மினிட் மேன்ஸோட வேலை. ஸோ மார்ட்டி மெக்ஃப்ளையும் டாக்கும் யாரும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. பட் ஸ்டில் பேக் டு த ஃபியூச்சர்ல ஒர்க் ஆகிற டைம் டிராவல் மாதிரி இங்க ஒர்க் ஆகாது. இங்க கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நம்ம ஏற்கனவே இன் கேம்ல வந்து பார்த்திருப்போம். நம்ம ப்ரூஸ் பேனர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இந்த சீன்ல வந்து மினிட்மேன் வந்து லோக்கியை அரெஸ்ட் பண்றாங்க. ஸ்பேஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணி டைம் ஜம்ப் பண்ணதால. அவங்க கையில வந்து ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ லைன் மேல நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல வந்து ஒரு ரெட் லைன் இருக்கு. அந்த ரெட் லைன் கிட்ட போறதுக்குள்ள இவங்க தடுத்து இதை ரீசெட் பண்ணி ஆகணும். இதுதான் இவங்களோட வேலை. மினிட்மேன்ஸ் எல்லாருக்கும் இதுதான் வேலை. யார் யாரெல்லாம் டைம் டிராவல் பண்றாங்களோ அவங்களெல்லாம் அந்த ரெட் லைன் டச் பண்றதுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். ஸோ இங்கேயும் லோக்கியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு டிவைஸை வைக்கிறாங்க. இந்த டிவைஸை வந்து இவங்க ஆக்டிவேட் பண்ண உடனே ஏதோ ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. இது வந்து ஒரு ரீசெட் டிவைஸ். இப்போ லோக்கி பண்ண டைம் ஜம்பை வந்து இது அப்படியே ரிசால்வ் பண்ணிடும். அதே மாதிரி அவங்க கையில வச்சிருக்க டிவைஸ்லயும் அந்த எல்லோ லைன் வந்து எழுந்தாம தடுத்துரும். கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிடும். ஸோ அந்த போர்ட்டலுக்குள்ள ஜம்ப் ஆயிட்டு இந்த சைடு டிவிஏல வெளியே வராங்க. இந்த டிவிஏ பாத்தீங்கன்னா, அதாவது டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸுக்குலாம் அப்பாற்பட்டு இருக்கிறது. இங்கேயே வந்து டைம் ஃப்ளோ வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் ஒர்க் ஆகும். காமிக்ஸ்ல இந்த டிவிஏ வந்து தார் காமிக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் காமிக்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டைம் டிராவல் பண்ணதுக்கு இவங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. லோக்கியை வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிவிஏக்குள்ள கொண்டு வரும்போது இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்க்ரல் இருக்காங்க. ஸ்க்ரல்ஸை வந்து கேப்டன் மார்வல்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபார் ஃப்ரம் ஹோம்லயும் காமிச்சிருப்பாங்க. இப்போ வரப்போற MCUல வந்து ஸ்க்ரல்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுவாங்க. இனிமே நிறைய இடத்துல அவங்கள பார்க்கலாம். சீக்ரெட் இன்வேஷன் ஸ்டோரி லைன் வேற வருது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி தான் இந்த ஸ்க்ரல்ல காட்டுறாங்க. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது லோக்கி எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். இன்னொரு டிவைஸை வச்சு லோக்கியை மறுபடியும் எங்க இருந்து ஆரம்பிச்சானோ அங்கேயே கொண்டு வராங்க. இந்த டிவைஸ் பேர் வந்து டைம் ட்விஸ்டர். லோக்கி கழுத்துல இருக்கிற பேண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதை வச்சுக்கிட்டு ஒருத்தனை லூப் பண்ண முடியும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட், ரிவர்ஸ் எல்லாமே பண்ணலாம். கழுத்துல அந்த பேண்ட் இருக்கிற வரைக்கும். அந்த டிவி ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து அந்த டெசராக்டை ஒப்படைச்சிட்டு லோக்கியை வந்து சில ஃபார்மாலிட்டிஸ்க்கு உள்ள அனுப்புறாங்க ஒரு லிஃப்ட்டுக்குள்ள. அங்க வந்து ஒரு மிஷின் வந்து அவனுக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ட்ரெஸ்ஸை எடுத்து விட்டு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி மாட்டி விட்டுருது. அதை தொடர்ந்து அவன் என்னென்னலாம் பேசினானோ அந்த மொத்த டாக்குமெண்ட்ஸுக்கும் ஒரு சைன் வாங்குறாங்க. அவன் எக்ஸ்ட்ராவா பேசுற வேர்டு
அவங்களுக்கு டக்குன்னு பிரிண்ட் எடுத்து மறுபடியும் சைன் வாங்குறாங்க. அதை தொடர்ந்து வந்து ஒரு மெட்டல் டிடெக்டருக்குள்ள அனுப்புறாங்க. ஏன்னா அவன் ரோபோட்டா கூட இருக்கலான்னு. அது லோக்கிக்கே டவுட் வந்துடுது. ஒருவேளை நம்ம ரோபோட்டா இருந்தா என்ன பண்றதுன்னு. பட் அவன் ரோபோட் கிடையாது. அவனுக்குள்ள ஒரு ஆரா இருக்குன்னு தெரிய வருது. அடுத்த ப்ரொசீஜருக்கு அனுப்புறாங்க. அங்க ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ண சொல்றாங்க. இவனுக்கு கூட இன்னொருத்தனும் ஏதோ ஒரு தப்பு பண்ணதால அவனையும் கூட வச்சிருக்காங்க. அவன் டிக்கெட் வாங்காம உள்ள போனதால அவன் அந்த ரூலை மீறினதால அவனை வந்து அந்த வெப்பனை வச்சு அழிச்சிடுறாங்க. இதை பார்த்த லோக்கிக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடுது. இவன் கரெக்டா ரூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி போடுறாங்க. டிவினா என்ன, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோலயே நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு. இந்த அனிமேட்டட் வீடியோல என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மல்டிவர்சல் வார் ரொம்ப அதிகமா இருந்தது. யாரு டாமினன்ட் டைம் லைன்ன்றதுக்காக அது சுத்தமாவே ஒரு டோட்டல் டிஸ்ட்ரக்ஷனுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருந்தது. ஆனா கரெக்டான நேரத்துல டைம் கீப்பர்ஸ் வந்து இந்த மல்டிவர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சிங்கிள் டைம் லைன் ஆக்கிட்டு அதை சேக்கர்டு டைம் லைன்னு சொல்லி பாதுகாத்துட்டு வந்திருந்தாங்க. இது வந்து என் கேம்ல அந்த ஏன்ஷியன்ட் ஒன் சொல்ற மாதிரி தான் அந்த ப்ராப்பர் டைம் லைன் ஃப்ளோ ஆஃப் டைம் போயிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று மாறினா கூட ஒரு பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி தான் ஏன்ஷியன்ட் ஒன் வந்து ப்ரூஸ் பன்னர் கிட்ட சொல்லுவா. அதே தான் இங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யாராவது ஒரு பர்சன் வந்து டைம் லைனை விட்டு வேற ஒரு டைம் லைனுக்கு போனாங்கன்னா அதை வந்து யாருமே கண்டுக்காம விட்டாங்கன்னா ஒரு நெக்ஸஸ் ஃபார்ம் ஆயிட்டு ஒரு பயங்கரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இந்த நெக்ஸஸை பத்தி நீங்க ஏற்கனவே வாண்டா விஷன்ல கேட்டிருப்பீங்க. நெக்ஸஸ் டேப்லெட்ஸ்னு ஒரு ஆடே அதுல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வாண்டா வந்து ஒரு நெக்ஸஸ் பீயிங். நெக்ஸஸ் பீயிங்னா என்னன்னா எத்தனை மல்டிவர்ஸ் இருந்தாலும் வாண்டா வந்து ஒரே ஒரு பர்சன் தான். இட்ஸ் லைக் ஸ்பைடர்மேன் வந்து நிறைய ஸ்பைடர்மேன் இருப்பாங்க ஸ்பைடர் வர்ஸ்ல. ஆனா வாண்டா வந்து எல்லா மல்டிவர்ஸ்லயும் அவ ஒரே ஒரு ஆளா தான் இருப்பா. அதனால தான் அவளை வந்து ஒரு நெக்ஸஸ் பீயிங்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அனிமேட்டட் வீடியோல வந்து இந்த நெக்ஸஸ் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பயங்கரமான மேட்னஸை கிரியேட் பண்ணும் அரௌண்ட் த மல்டிவர்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தை தான் குறிக்குது. மேபி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை இவங்க கண்டுக்காம விட்டதால தான் அந்த படத்துல அவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வாண்டா வந்து இப்போ வந்து அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கா. இந்த வரப்போற மேட்னஸ்க்கு காரணமா இருக்க போறான்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரா எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஷார்ட்ல வந்து இந்த அனிமேட்டட் வீடியோல வந்து ஒரு வார் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. இது நல்லா பாத்தீங்கன்னா க்ரீ வார் மாதிரி தான் இருக்கு. க்ரீக்கும் ஸ்க்ரல்ஸ்க்கும் நடக்கிற வார் மாதிரி தான் இருக்கு. அது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டார் ஸ்பேஸ்ஷிப்பை பாத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா அந்த டைட்டன்ல தான் நடக்குது. ஏன்னா இன்ஃபினிட்டி வார்லயே இதே மாதிரி ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை வந்து நம்ம பார்த்திருப்போம். ஒரு சின்ன வீடியோல ஜெட்சன்ஸ் பிளின்ஸ்டோன் ஸ்டைல் அனிமேட்டட் கார்ட்டூன்ல வந்து டிவினா என்னன்னு சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்து லோக்கியோட டைட்டில் கார்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல வேற வேற டைம்ல காட்டுற மாதிரி சூப்பரா காட்டியிருந்தாங்க. ஸோ கட் பண்ணா 1549ல பிரான்ஸை காட்டுறாங்க. அங்க வந்து டிவிஏவோட ஒரு ஏஜென்ட் மோபியஸை காட்டுறாங்க. மோபியஸ் வந்து ஓவன் வில்சன் கேரக்டர். இங்க யாரோ ஒரு வேரியன்ட் வந்து அடாவடி பண்ணிட்டு இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க. அவன் வந்து சில மினிட் மணியும் சாவடிச்சிருக்கான். ஸோ மோபியஸ் வந்து அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது இதெல்லாம் யாரு பண்ணான்னு கேட்கும்போது அங்க இருக்கிற ஒரு டெவில் போட்டோவை காட்டுறா. எஸ், மெஃபிஸ்டோ கன்ஃபர்ம்ட் ஒன்ஸ் அகெயின். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்க தோணுது. பட் டைரக்டரே சொல்லிட்டாரு மெஃபிஸ்டோ வரமாட்டான் இந்த சீரீஸ்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்க இருந்து மோபியஸ்க்கு ஒரு ஃபைல் வருது, லோக்கி ஃபைல் வருது. அவன் பார்த்துட்டு மறுபடியும் டிவிஏக்கே வரான். இங்க பாத்தீங்கன்னா லோக்கியை வந்து ஒரு கோர்ட் ரூம் மாதிரி ஒரு செட்டப்ல வந்து நிக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ரவோனா ரென்ஸ்லேயர் கேரக்டரை காட்டுறாங்க. இவ யாருன்னு பாத்தீங்கன்னா கேங் த கான்கரரோட ஆளு. கேங் த கான்கரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவனும் ஒரு பெரிய வில்லன் மார்வல் யூனிவர்ஸ்ல. ஏற்கனவே ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் குவாண்டம் மேனியால வந்து வரப்போறான்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சீரீஸையும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவனும் ஒரு டைம் மேனிபுலேட்டர் தான், டைம் டிராவல் பண்ணக்கூடியவன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த கோர்ட் ரூம்ல நீ தப்பு பண்ணதை ஒத்துக்கிறியான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்து அவெஞ்சர்ஸும் தான் டைம் ஜம்ப் பண்ணாங்க, அவங்கள ஏன் நீங்க எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது ரவோனா வந்து அதெல்லாம் சப்போஸ் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்றா. எஸ், அதில் வந்து கேப்டன் வந்து கடைசியில் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடுவாரு. ஸோ டிவியை வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகல, அதுதான் நினைக்கிறேன். கரெக்டாக இவனுக்கு ரீசெட்னு கொடுக்கும்போது ஓவன் வில்சன் கேரக்டர் வந்து உள்ள வந்து லோக்கியால சில வேலை ஆக வேண்டியது இருக்குன்னு சொல்லி இவனை வந்து ரீசெட் பண்ண விடாம இவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் போற வழியில வந்து அந்த மொத்த பிளேஸையும் பார்ப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது கிட்டத்தட்ட அந்த ஒரு வாட்சுக்குள்ள நடக்கிற ஒரு மெக்கானிசம் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த 3 டைம் கீப்பரும் ஒரு டைம் லைனை தாங்கி பிடிக்கிற மாதிரியும் ஒரு சிலை இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு லோக்கி வந்து திஸ் பிளேஸ் இஸ் a nightmareன்னு சொல்லுவான். அதுக்கு மோபியஸ் வந்து அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவான். எஸ், இது வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒன் ஆஃப் த வில்லன் நைட்மேர் தான் குறிக்குது. ஜஸ்ட் லைக் மெஃபிஸ்டோ நைட்மேரையும் வாண்டடா அந்த ஈஸ்டர் எக் வைக்கணும்னு வச்சிருக்காங்க நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு. ஆக்சுவலா டிவியை வந்து இவனுக்கு உண்மையிலேயே கொடுக்க போற தண்டனை வந்து இவனை வந்து கொலை பண்றது தான்.
இவனை கொலை பண்ணிட்டா இந்த எக்ஸ்ட்ரா பிரான்ச் இந்த டைம் லைன் வந்து இருக்கவே இருக்காது. பட் மோபியஸ் கேரக்டர் வந்து இவனை காப்பாத்திட்டு இவனை இன்னொரு விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறான். இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசுறது தான். ஸோ சில வீடியோஸ் எல்லாம் போட்டு காமிச்சு நீ ஏன் இதை பண்ற, நீ ஏன் மக்களை துன்புறுத்துற அப்படின்னு நிறைய கிராஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பான் மோபியஸ். அதுக்கு வந்து லோக்கி ஆன்சர் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரூல் பண்ணோம், எல்லாத்தையும் ரூல் பண்ணோம், 9 ரயில்ஸையும் ரூல் பண்ணோம் அப்படின்றது தான். இதுக்கு நடுவில் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி அந்த வீடியோவை பத்தி மோபியஸ் கேள்வி கேட்கறான். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்டுக்குள்ள போயிட்டு லோக்கி வந்து ஒரு பாம் வச்சிருக்கேன்னு ஹேர் ஹோஸ்டஸ் கிட்ட மிரட்டி பணம் வச்சுட்டு அந்த ஃபிளைட்ல இருந்தே டைவ் அடிக்கிறான். இந்த வீடியோல அவன் பேர் வந்து கூப்பர்னு சொல்றாங்க. இது வந்து ரியல் லைஃப்ல டிபி கூப்பர்னு ஒருத்தன் இதே மாதிரி பண்ணி எங்க போனானே தெரியல, ஒரு எவிடன்ஸும் இல்ல. அந்த ஈவென்ட்ஸோட தான் இதை கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்லயும் அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி சில பணங்கள்லாம் செதறும். அதே மாதிரி தான் இங்கேயும் பணம் செதறுது. ஹெய்ம்டாலோட ஹெல்ப்பால அப்படியே மறைஞ்சிடறான். இதை பத்தி மோபியஸ் கேட்கும்போது இது தோர் கிட்ட ஒரு பெட் கட்டின அதுக்காக பண்ணது அப்படின்னு சொல்றான். பழைய வீடியோஸ்லாம் போட்டு காட்டிட்டு குறிப்பா ஃபில் கவுல்சனோட டெத்தை போட்டு காட்டிட்டு துன்புறுத்தும் போது இவனோட சந்தோஷத்தெல்லாம் காட்டிட்டு நிறைய கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்பான். இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு உள்குத்து இருக்கு. அது வந்து கடைசி சீன்ல மோபியஸே ரிவீல் பண்ணுவான். மோபியஸ் வந்து இது தவிர்த்து ஃபியூச்சர்ல நடக்கிறதையும் காட்டுவான். அந்த ப்ராப்பர் டைம் லைன் தார் த டார்க் வேர்ல்ட்ல நடந்ததையும் காட்டுவான். அவங்க அம்மா இறந்ததே வந்து லோக்கியால தான்றதையும் காட்டுவான். லோக்கி அங்க இருந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிருவான். அந்த இடத்துல இருந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிருவான். நடுவில் மினிட்மேன் மெம்பர் இன்டர்ஃபியர் ஆனதால லோக்கி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டு டெசராக்டை தேடி போவான். அங்க போய் பாத்தீங்கன்னா டெசராக்ட் மட்டும் இல்ல, நிறைய இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வச்சிருப்பாங்க. இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இங்க வந்து இந்த டிவியில வந்து யூஸே இல்லைன்னு அப்போதான் அவனுக்கு தெரிய வரும். அவங்க வந்து அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பேப்பர் வெயிட்டா கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும் போது உண்மையிலேயே ரொம்ப காமெடியா இருந்தது. 22 படம் இந்த இன்ஃபினிட்டி சாகா ஸ்டோரி லைனை சுத்தி நடந்துட்டு இருந்தது. அவன் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து போராடி வார்ல ஜெயிச்சு என்னென்னவோ நடந்தது. ஆனா அதுக்கு மூல காரணமா இருந்த ஐட்டத்தை வந்து இவனுங்க பேப்பர் வெயிட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலேயே செம்ம காமெடியா இருக்கு. இவனுங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஸ்பேர்ஸ் மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஏன்ஷியன்ட் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ப்ரூஸ் பேனர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனே ஒரு டைம்ல இருந்து எடுத்தாலே வந்து ஒரு பேரழிவு காத்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா. தானோஸ் வந்து எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸையும் அழிச்சிட்டான். மேபி அதை ரிப்ளேஸ் பண்றதுக்காக இவங்க வந்து மாத்தி வச்சிருக்கலாம். அதுக்காக இவ்வளவு ஸ்பேர்ஸ் வச்சிருக்கலாம். ஆர் எம்சியூல மல்டிவர்ஸ்ல மல்டி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியும் காமிக்கலாம். இதுல இருந்து ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, எம்சியூல இருந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகல. கூடிய சீக்கிரமே மறுபடியும் பாப்பப் ஆகும். லோக்கி அப்பதான் ரியலைஸ் பண்றான் இந்த டிவியை தான் இருக்கிறதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ் இந்த யூனிவர்ஸ்னு ரியலைஸ் பண்றான். மறுபடியும் வந்த இடத்துக்கே போறான். அங்க வந்து அவனோட லைஃப் ஃபுல்லுத்தையும் பாக்குறான். அப்போதான் அவன் வந்து ரொம்பவே பிரேக் டவுன் ஆகுறான். அவனோட அப்பா ஓடின் சாகுறத பாக்குறான். தோர் அவன்கிட்ட சொல்றத பாக்குறான். தோரும் அவனும் சேர்ந்து சண்டை போடுறத பாக்குறான். அப்புறம் இன்ஃபினிட்டி வார்ல நடக்கிற ஈவெண்ட்ஸையும் பாக்குறான். அதாவது தானோஸ் வந்து இவனை கழுத்து நெரிச்சு சாவடிக்கிறதையும் பாக்குறான். ஸோ எம்சியூல கிட்டத்தட்ட 8 வருஷமா நடந்த ஒரு கேரக்டர் டிரான்சிஷனை வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலயே காட்டிடுறாங்க. ஏன்னா அவெஞ்சர்ஸ் 2012 ரிலீஸ் ஆகும்போது அவன் பயங்கர கெட்டவனா இருந்தான். 2018 வந்த இன்ஃபினிட்டி வார்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவா தான் சாவான். ஸோ 6 வருஷம் இந்த டிரான்சிஷனுக்கு ஆச்சு. பட் இது எல்லாத்தையும் இவன் இங்க பார்த்ததால இங்க உடனே இந்த கேரக்டர் டிரான்சிஷன் ஆயிடுது. இப்போ வந்து இவன் டிவிஏக்காக சண்டை போடணும்னு முடிவு பண்ணிட்டான். மோபியஸ் வந்து ஹெல்ப் கேட்கும்போது ஓகேன்னு சொல்றான். அப்போதான் மோபியஸும் ரிவீல் பண்றான் யாரு அந்த ஃபியூஜிட்டிவ் வேரியன்ட்னு. அது வேற யாரும் இல்ல, நம்ம லோக்கி தான். ஆனா எந்த வேரியன்ட் லோக்கி தான் நமக்கு இன்னும் தெரியாம இருக்கு. அது யாரா வேணா இருக்கலாம். காமிக்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஓல்டு லோக்கியை தான் காட்டுவாங்க. பெரிய வில்ல மாதிரி காட்டுவாங்க. அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பான். ஸோ அவனா கூட இருக்கலாம், இல்லைனா லேடி லோக்கி, இல்லைனா மேபி கிட் லோக்கியா கூட இருக்கலாம். ஸோ அந்த கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா ஃபேஸை காட்ட மாட்டாங்க. அவன் வந்து அந்த சில மினிட் மேன்ஸை வந்து உயிரோட எரிச்சிட்டு அந்த ரீசெட் பண்ற டிவைஸை எடுத்துப்பான். இந்த லோக்கி வேரியன்ட் யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. செகண்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பாய்.